உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு பார்த்துருப்பீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியமான பரிசுத்தரின் உடை, காஸ்டியூம் ஆஃப் தி எலெக்ட் ஆஃப் காட், ஹோலி அண்ட் பிலவட். இந்த பிரசங்கத்தை பண்ணுவதற்கு இருக்கிற ஒரு அச்ச உணர்வு, எனக்கு இதுக்கு தகுதி இருக்கா, ஆண்டவரே தகுதிப்படுத்தும் என்று 2-3 நாட்களாக ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு அச்ச உணர்வு இதற்கு முன்பாக எந்த பிரசங்கத்துக்கும் வந்ததில்லை. இந்த பிரசங்கத்தை தியானித்து ஆயத்தப்படுத்தும் போது ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவரே, ஒருவேளை பல ஆண்டுகள் கடந்திருக்கலாம், எப்படியானாலும் எனக்கும் இந்த வசனத்தை வெளிப்படுத்தினீரே என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி. அத்தனை தனித்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இதை நான் பார்க்கிறேன். இது என்ன காஸ்டியூம்? சூட்டா, ஜிப்பாவா, வேஷ்டி ஷர்ட்டா, என்னதான் இருக்கும்? பரிசுத்தரினுடைய உடை என்ன? பிரியமானவர்களே, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷரையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகையால் because of such and such reason there is a logical conjunction. ரெண்டையும் சேர்க்கிறார், லாஜிக்கல் கன்ஜங்ஷன், ஒரு தர்க்க ரீதியாக. அதனால தான் therefore, because of such and such reason, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்கள் ராபர்ட் சைன் உங்க பேர் வச்சுக்கோங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். நான் பரிசுத்தர் மாத்திரமெல்லாம் ஆண்டவர் பேர்ல ரொம்ப பிரியமா இருக்கிறார். பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு புட்டிங் ஆன். சரி, ரொம்ப தெரிந்த பகுதி தானே, என்ன நீங்க ஒரு பில்டப் கொடுத்தீங்க அப்படின்னு நீ கேட்கலாம். பிரியமானவர்களே, இயேசுவை தரித்து கொள்ளுங்கள் பல முறை பேசியிருக்கோம். புதிதாக்கப்பட்ட தேவனுடைய சாயலிலே புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் பேசியிருக்கோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் பேசியிருக்கிறேன். ஆரோனுடைய உடை என்ன அதை குறித்து பேசியிருக்கிறேன். ஆரோனுடைய உடை என்ன அதை குறித்து பேசியிருக்கிறேன். இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமா இருக்கிறவர்கள் தரித்து கொள்ள வேண்டிய ஒரு உடை இருக்கு. நான் வாசித்த பகுதியில் நம்ம தேவனுடைய பரிசுத்த தேவனுக்கு பிரியமானவர்கள்னா நம்மளை பார்க்கும்போது உடை என்பது நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை காட்டுது. ஆள் பாதி ஆடை பாதியும் வாங்க. அந்த ஆடை தான் அந்த ஆளை காட்டுகிறது. ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போன்னு சொல்கிறேன். ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு போலீஸ், ஒரு மிலிட்ரி மேன், அவருக்கு ஒரு உடை இருக்கு. அந்த உடை தான் அவர் யார் என்பதை காட்டுகிறது. பொதுவாகவே நம்ம உடை அணிவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். வெரி மச் அவர் ட்ரெஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் அவர் மைண்ட். அவர் ட்ரெஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் அவர் மைண்ட். நம்ம சரீரத்துக்கு தேவையெல்லாம்
குளிருக்கு போத்திக்கோ, வெயிலுக்கு கொஞ்சம் காற்று பட இரு. இதான் நம்ம சரீரத்தினுடைய தேவை. இப்படி உடுத்தணும், இப்படி வெட்டணும், இப்படி செய்யணும், இப்படி தலை வரணும், எல்லாமே நம்ம மனம் கேட்குது. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய உடை எப்படி இருக்கணும்? இந்த 5 காரியங்கள் நம்முடைய அடையாளமாக, நம்முடைய சாட்சியாக இருக்கணும். இந்த 5 காரியங்கள் நம்ம அணிந்திருக்கணும். கிறிஸ்துவை அணிந்திருக்கணும், ஒரு புதிய மனுஷனை அணிந்திருக்கணும்னு சொல்றது போல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பிரியமானவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். எல்லாமே நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். எப்படி இருக்கணும்? 12ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. முதலாவது உருக்கமான இரக்கத்தை தரித்து கொண்டு. We should put on bowels of mercies. கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணு. இந்த உருக்கமான இரக்கம் அப்படின்னு என்ன சொல்லி இங்கிலீஷில் பவல்ஸ் ஆஃப் மர்சிஸ்ன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன? பிரியமானவர்களே, இஃப் தேர் இஸ் எனி அஃபெக்ஷனேட் பாண்ட், ரொம்ப பாசமான ஒரு உணர்வு, ஒரு அஃபெக்ஷனேட் பாண்ட், பட் பை விச் யூ ஆர் யுனைட்டட் டு சம்படி, ஒரு பாச பிணைப்பு, ஒரு பாச பிணைப்பு. and any regard for my sorrows. எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, துக்கம் இருக்கு, எனக்கு ஒரு பல்வலி இருக்கு, தலைவலி இருக்கு, அதை மதிக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நான் ரிகார்ட் பண்றேன். அப்போ வர அந்த உணர்ச்சிக்கு பேர் தான் உருக்கமான இரக்கம், பவல்ஸ் ஆஃப் மர்சிஸ். அதுக்கு ஒரு பரிசுத்தவான் கொடுக்குறாரு. இஃப் தேர் இஸ் எனி affectionate bond by which you are united to me, ஒரு பாச பிணைப்பினால் நீ என்னோடு இணைக்கப்பட்டிருந்தால் அதற்கு பேரு உருக்கமான இரக்கம். இன்னொன்று, எனி ரிகார்ட் ஃபார் மை சாரோஸ், என்னுடைய துக்கங்களுக்கு நீ கொஞ்சம் மதிப்பு கொடுக்குற, என்னுடைய வருத்தத்துக்கு நீ கொஞ்சம் மதிப்பு கொடுக்குற. மூன்றாவது, and any desire to fill up my joys, எனக்கு எப்படியாவது சந்தோஷத்தை உண்டாக்கணும், என் சந்தோஷத்தை நிறைவாக்கணும், அதுக்கு ஏதாவது செய்யணும்னு நீ விரும்புற. என்ன அருமையா இருக்குப்பா. யூ வாண்ட் டு ஃபில் அப் மை ஜாய். நான் எத்தனை முறை இதில் தோல்வி அடைஞ்சிருக்கேன். நான் என்ன குறித்து யோசித்தேன். Am I doing something to fill up the joy of the other person who is going through sufferings? பாடுகள் வழியாக, சரீர பிரகாரமாகவோ மனநிலையிலேயோ பாடுகள் வழியாக போகிறாங்க. அவங்க சந்தோஷத்தை நான் நிரப்பணும்னு விரும்புகிறேன்னா. மூன்றாவது, பிரியமானவர்களே, any desire to fill up my joy, so live as to impart to me your spiritual father and friend and the consolation which I seek. ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, இல்லைன்னா ஆவிக்குரிய ஒரு தாயாக, ஒரு ஆவிக்குரிய நண்பனாக, ஒரு ஆவிக்குரிய உடன்பிறப்பாக இருந்து என்னுடைய குறைவை நிறைவாக்க நீ விரும்புகிறாயா? இதோ ஒரு ஆவிக்குரிய உறவு, ஃப்ரெண்டு, கோ-பிலீவர், ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய். அந்த பாண்டில் இருந்து இந்த நெருக்கத்தில் போகிற என்னுடைய குறைவை நிறைவாக்க விரும்புகிறாயா? இங்கிலீஷில் பவல்ஸ் ஆஃப் மர்சின்னு போட்டிருக்கு. பவல்ஸ்னா குடல், குடல் இறக்கம், குடலில் உள்ள இறக்கம்னு போட்டிருக்கு. தமிழில் உருக்கமான இறக்கம்னு போட்டிருக்கு. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். ரொம்ப வித்தியாசமாச்சு இந்த வேத பகுதி. அங்கே பவல்ஸ்னா என்ன? என்ன குடல்ல வர இறக்கம்னு போட்டிருக்க. அதான் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. ஏதோ எங்கேயோ ஒரு பிரசங்கம் கேட்டு
பிரியமான இந்த 50 ஆண்டுகளாக நான் பேசுகிறேன். நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து என்னுடைய சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு இன்றைய வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பவல்ஸ்னா என்ன, குடலில் வர உருக்கம்னா என்ன, ஸ்ப்ளீன், மண்ணீரல்னு போட்டிருக்கு. அதில் டாக்டர்ஸ் இருக்காங்க. மண்ணீரலுடைய ஃபங்க்ஷன் என்ன, மண்ணீரலுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா மண்ணீரல்ங்கிற சொல்லு தான் எபிரேயத்தில் பயன்படுத்தியிருக்கு. மண்ணீரலுடைய பிரியமானவர்களே அந்த வார்த்தை ஸ்பிளான்கினோன், ஸ்பிளான்கினோன், ஸ்பிளான்கினோன் என்ற வார்த்தை தான் ஸ்ப்ளீன் என்று வருகிறது. கிரேக்கத்தில் இந்த ஸ்பிளாங்கினோ என்ற வார்த்தை தான் ஸ்ப்ளீன். அதான் நம்ம மண்ணீரல். மண்ணீரல் இரத்தத்தெல்லாம் சுத்தம் செய்து. மண்ணீரலுடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இது வரைக்கும் நான் அறியாது இருந்தேன். மண்ணீரலுடைய முக்கியமான ஃபங்க்ஷன், இந்த மண்ணீரல் தான் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துது, நம்முடைய உணர்ச்சிகளை உண்டாக்குது. அந்த மண்ணீரலிருந்து வர்ற ஒரு உணர்ச்சி, ஒரு உருக்கம், அந்த பாச பிணைப்பை அந்த மண்ணீரல் வெளிப்படுத்துது. நான் எடுத்த அந்த குறிப்பை சொல்கிறேன். த ஸ்ப்ளீன் represents spiritually cleansing and purifying oneself from negative energies. எதிர்மாறான தாக்கத்திலிருந்து, சக்தியிலிருந்து அது நம்ம விடுவிக்குது. அண்ட் எமோஷனல் பேக்கேஜ் as well as fostering healthy boundaries and balanced emotional state. நல்ல ஹெல்த்தி பவுண்டரிஸ் அண்ட் பேலன்ஸ்ட் எமோஷனல் ஸ்டேட். அதாவது மண்ணீரல் ஆன்மீக ரீதியாக சுத்திகரிப்பு மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் உணர்ச்சி பாரங்களிலிருந்து தன்னை சுத்திகரிப்பதும் ஆரோக்கியமான எல்லைகளையும் சீரான உணர்ச்சி நிலையையும் வளர்ப்பதையும் குறிக்கிறது. நம்ம எமோஷனல். இதை சுருக்கமாக சொன்னால், கிறிஸ்தவர்கள் மற்றவங்க பிரச்சனையோடு, பாடுகளோடு, கஷ்டங்களோடு இருக்கும்போது ஒரு பாச பிணைப்போடு கூட அவங்களுக்கு இரக்கம் காட்டுவது, எம்பத்தைஸ் பண்ணுவது, அதை புட்டான், அதை அணிந்து கொள்ள, அதை நம்ம தரித்து கொள்ள வேண்டிய உடை. யோசித்து பார்த்தேன், என்னிடத்திலும் குறைகள் இருக்கு. இன்னும் இன்றைக்கு பெந்தகோஸ் பரிசுத்தாவியை பெற்றோம் என்று சொல்ற எத்தனையோ பேர் இடத்துல சத்தியம் பேசுறாங்க, டாக்டரின் பேசுறாங்க, ரூல்ஸ் பேசுறாங்க. இந்த பாச பிணைப்பு இருக்குதா? அன்போடு சத்தியத்தை கை கொள்றோமா? நம்ம கிறிஸ்தவர்களானா நமக்கு இருக்க வேண்டிய ட்ரெஸ் உருக்கமான இரக்கம். மற்றவங்க அங்கே பார்க்குற ஒரு குஷ்டரோகியை அவருக்கு சுகமாக்குற வல்லமை இருக்கு. ஆனாலும் அவரை பார்த்தோன்னா அவர் மனம் உருகுது. ஒரு நாயின் ஒரு விதவை, அவர் ஏற்கனவே விதவை, இப்போ வாலிப பையனை இழந்துட்டார். அவர் வாலிபனை எழுந்திருந்தா அந்த பையன் உட்காந்து பேச போகிறான். அவர் அவ்வளோ வல்லமை ஸ்டாக் இருக்கு. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் எழும்பி உட்காந்துருவான். ஆனால் அந்த விதவையை பார்க்கும்போது அவருடைய ட்ரெஸ் என்ன தெரியுமா, அவருடைய தோற்றம் என்ன தெரியுமா, மனம் உருகுது, மனம் உருகுது. That is the costume of Jesus Christ. That is the appearance of Jesus Christ. அவரை பற்றி அதான் எழுதியிருக்காங்க. அந்த நாயின் ஒரு விதவியை கண்டு மனம் உருகி அழாதேன்னு சொன்னார். பார்க்குறாங்களே, எப்படியோ தெரியுதில்ல, இவர் மனம் உருகின சொன்னாரா, நான் மனம் உருகினேன்னு சொன்னாரா? இவர் மனம் உருகிறது வெளியே தெரிகிறது.
அதனால எழுதியிருக்க, அவர் மனம் உருகி தொட்டாரு. மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டவர்களை பார்க்கும்போது எப்படி அவங்க பதிவு செய்கிறாங்க, அவர் மனம் உருகி அப்படின்னு. அதான் அவருடைய காஸ்டியூம், அதான் அவருடைய ட்ரெஸ். அவர் ராபர்ட் சைமனை பற்றி என்ன சொல்லணும்? மனம் உருகிறார். ஒவ்வொருத்தரை பற்றி என்ன சொல்லணும்? ஆஃபீஸில் என்ன சொல்லணும்? நமக்கு ஒரு பிரச்சனைன்னா சாரு மனம் உருகுவார். பிரியமானவர்களே, இந்த மன உருக்கம், இந்த உருக்கமான இரக்கத்தை தரித்து கொண்டு, put on these bowels of mercy. This is our costume. கிறிஸ்துவை தரித்து கொண்டு, புதிய மனுஷனை தரித்து கொண்டு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு, எல்லாம் சரி. இன்றைக்கு நம்ம எல்லாரும் தீர்மானம் பண்ணோம், இந்த உருக்கமான இரக்கத்தை நான் தரித்து கொள்ள போறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு அந்த குஷ்டரோகியை பார்த்து மனது உருகினார் எழுதியிருக்கு. எப்படி தெரியும் அவங்களுக்கு இவர் மனம் உருகினார்னு? அவருடைய பார்வை, அந்த நேரத்தில் அவருடைய அப்பியரன்ஸ், what he displayed outwardly, not only power to perform miracle. அவர் வெளிப்படுத்தினது வெறும் அற்புதம் செய்கிற வல்லமையே அல்ல. அவர் வெளிப்படுத்தினது முதலாவது மனதுருக்கம். அந்த இயேசுதான் என்னுடைய தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இனி நம்ம பயணிக்கும்போது, ஆண்டவரே இந்த மன உருக்கம் என் வாழ்க்கையில் மற்றவங்க பார்க்கட்டும், என் குடும்பத்தார் பார்க்கட்டும், என்னோடு கூட பணி செய்கிறவங்க பார்க்கட்டும், என்னோடு கூட பயணிக்கிறவங்க பார்க்கட்டும். கூட வந்து சீடர்கள் தானே பார்த்து எழுதுறாங்க. அவர் அந்த குஷ்டரோகியை பார்த்தோன்ன மனம் உருகி அவனை தொட்டார். அந்த நாயின் ஒரு விதவையை பார்த்தோன்ன மனம் உருகி அந்த பாடையை தொட்டார் எழுதியிருக்காங்கல்ல. உங்களை குறித்து, என்னை குறித்து. ராபர்ட் சைமன் நல்ல பைபிள் ஸ்காலர். ராபர்ட் சைமன் பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர். ராபர்ட் சைமன் மற்றவங்களுடைய பிரச்சனையை கண்டு மனம் உருகிறவர். எழுதணும்னு வாஞ்சிக்கிறேன். அதான் இயேசுவை பற்றி எழுதியிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சரி, ரெண்டாவது உருக்கமான இரக்கத்தையும், ரெண்டாவது என்னதான்? தயவையும் தரித்து கொண்டு, தயவையும் தரித்து கொண்டு. இந்த தயை என்பதற்கு கைண்ட்னஸ் என்ற சொல் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்க ஆங்கிலத்தில். பிரியமானவர்களே, இந்த தயவு என்பதற்கு ஒரு நல்ல மாரல் எக்ஸலன்ஸ், ஒழுக்கம், மேன்மை, குணம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம எதை தரித்து கொண்டிருக்கிறோம்? தயை அப்படின்னா அந்த சொல், அந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு மாரல் எக்ஸலன்ஸ், ஒரு சன்மார்க்க வாழ்க்கையினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த தயைக்கு இன்னும் வேதத்தில் நல்ல சில டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதை வாசிப்போம். நீதிமொழிகள் 13:15 வாசியுங்கள். நற்புத்தி தயையை உண்டாக்கும். இந்த நற்புத்தி தயையை உண்டாக்கும். நல்ல புத்தி, மனைவிக்கு நல்ல புத்தி இருக்கணும், கணவனுக்கு நல்ல புத்தி இருக்கணும், பெற்றோருக்கு நல்ல புத்தி இருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி இருக்கணும். நமக்கு தயை வெளியே காட்டணும்னு சொன்னால் முதல்ல புத்தி ஒழுங்காக இருக்கணும், ஒரு மாரல் எக்ஸலன்ஸ் இருக்கணும், உறவுகள் மத்தியில் நல்ல புத்தி இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் அந்த விசுவாசிக்கு நல்ல புத்தி இருக்கணும். அது என்னங்க நல்ல புத்தின்னு யோசித்து பார்த்து, டிஸ்கிரிமினேட்டரி பவர், எது சரி எது தப்பு அனலைஸ் பண்ண தெரியணும். அவன் தான் ஒரு அந்த மாரல் எக்ஸலன்ஸை காட்ட முடியும். ஏன் இதை செய்கிற, ஏன் இதை செய்யலை, ஏன் இப்படி அலங்கரிக்கிற, ஏன் இப்படி அலங்கரிக்கலை, இந்த அலங்காரத்துக்கு பின்னால் நல்ல புத்தி இருக்கா, இந்த அலங்காரத்துக்கு பின்னால் கெட்ட புத்தி இருக்கா. நான் ஒரு வகையில் நான் ட்ரெஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு வகையில் ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன், ஒரு அலங்காரம் பண்ணுறேன், இந்த அலங்காரத்துக்கு பின்னால் இருக்கிறது நல்ல புத்தியா கெட்ட புத்தியா?
கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஆன்சர் சொல்ல விரும்பலை, நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த தயை நம்மிடத்துல உருவாக வேண்டும் என்று சொன்னால் நல்ல புத்தி இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து இதை செய்யின்னு சொல்கிறான். ஏன் சொல்கிறான்? இல்லை மனைவி ஹஸ்பண்ட் ஒரு காரியத்தை கேட்குற, ஏன் கேட்குறா? அவங்க புத்தி என்ன புத்தி? எதை மனசில் வச்சுட்டு செய்கிறாங்க? இவன் நம்முடைய வாழ்க்கையில் தயையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், தயையை டிஸ்பிளே பண்ணணும், இந்த கைண்ட்னஸை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அச்சோ 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 சொல்கிறது அல்ல. மாரலி வி மஸ்ட் ஹேவ் an excellent character. நற்புத்தி தயையை உண்டாக்கும். அதனால தான் நீதிமொழிகள் 19:22 வாசிங்க. Proverbs 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. தயைங்கிறதுக்கு, கைண்ட்னஸ் அப்படிங்கிறதுக்கு மாரல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வேதத்தில் கொடுத்த டெஃபினிஷன் நன்மை செய்யணுங்கிற விருப்பம். 2 காரியம் வச்சுக்கோங்க. எனக்கு தயைங்கிற கேரக்டர் வரணும்னு சொன்னான், எனக்கு தயை அப்படிங்கிற கேரக்டர் வரணும்னு சொன்னால், அந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிற கேரக்டர் வரணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது நல்ல புத்தி இருக்கும். நற்புத்தி தயையை உண்டாக்கும். இந்த புத்தி அப்படிங்கிறது என்னுடைய டிஸ்கிரீட்ரி பவர். நான் டிஸ்கிரீட் பண்ணுறேன். எது சரி, எது தேவனுக்கு பிரியம், எதில் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன், எது நல்லது யோசிக்கிறேன். எது நல்லதுன்னு தெரிந்த பிறகு அந்த நல்லதை நான் செய்கிறேன். அந்த நல்லதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அடிக்கடி சொல்கிற இந்த 3 காரியம் நினைவு வச்சுக்கோங்க. ஒரு லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க ரீதியாக யோசிக்கிற, எதை செய்யலாம். இப்போ இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போகணும், இங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்கு, எதுக்கு போகலாம்? ஒரு ரேஷனல் திங்கிங், பகுத்தறிகிறேன். எம்பரிக்கல் திங்கிங், பட்டறிவு. ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங், நடைமுறையில் பார்த்துருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். ஆண்டவர் என்ன உயர்த்தினார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்தினார், அதை பின்பற்ற அநேகருடைய வாழ்க்கையை உயர்த்தியிருக்கார். அப்போ எனக்கு என்ன இருக்குது? ஒரு எம்பரிக்கல் ரீசனிங் வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதை மற்றவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன். எனக்கு எப்படி இந்த புத்தி வந்துச்சு? பைபிளில் இருக்குது. ரீசன் நம்பர் 1. 2வது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதை பின்பற்றி அநேகருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு ஒரு எம்பரிக்கல் ரீசனிங் என்றால் ஒரு பட்டறிவு இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? நல்ல காரியத்தை சொல்கிறேன். ஒரு நல்ல புத்தி வருது. இந்த நல்ல புத்தி என்ன பண்ணுது? தயையை உண்டாக்குது. என்ன தயை? நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம். மற்றவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும். இந்த விருப்பம் எனக்குள்ள வருது. இந்த விருப்பத்தை நான் ஏன் இதை பேசுகிறேன்? மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ள வருது. அப்போ தயை கைண்ட்னஸ் சொல்றது அச்சுச்சோன்னு வெறுமனே அச்சுச்சோ போடுறதல்ல. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம். ஏதாவது கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக இருக்கணும். அதான் தயையை காட்டுறோம். ஏதோ ஒரு வகையில் பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஸ்மைல் ஒரு இங்கே இருக்க மூத்தவர்களுக்கு சொல்கிறேன், வயசாயிடுச்சு, ஒன்றுமே செய்ய முடியாது, நிறைய செய்யலாம். படுத்த படுக்கையாக இருக்கேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை, நிறைய செய்யலாம். படுத்த படுக்கையாக இருக்கீங்க, உங்கள் பேத்தி இல்லைன்னா கொள்ளு பேத்தி வரா, பாட்டி
நான் பரீட்சைக்கு போகிறேன், ஜெபம் பண்ணிக்கோங்க பாட்டி. இந்த பிள்ளை பரீட்சைக்கு போகுது, இந்த பிள்ளைக்கு ஒரு எண்ணம் இருக்குது, எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் அந்த பாட்டி எனக்கா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்கிற தைரியத்தை விட ஒரு பெரிய தைரியம் எதுவுமே கிடையாது. எங்கள் பாட்டி எனக்கா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. காலையில் அந்த பிள்ளையை பார்த்த ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு சின்ன வேர்டு ஹலோ கேன் கோ ஃபார் மைல்ஸ். நீங்கள் நிறைய விதத்தில் எல்லாருமே நன்மை செய்யலாம். ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக இருங்க. சபையில் வந்து நன்மை செய்யுங்க. நான் பலர்கிட்ட அதை பற்றி தனியாக பேசியிருக்கேன். சபைக்கு வாரம் வந்து போகிறோம், நான் ஒரு விளக்கத்துக்காக சொல்லியிருக்கிறேன். ஒரு சினிமாவுக்கு போகிறோம், டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம், 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த படம் பார்க்குறோம், அவங்களோட சேர்ந்து சிரிக்கிறோம், அவங்க அழுறோம், அவங்க சண்டை போட்டால் பக்கத்தில் உள்ளவங்கள குத்துறோம். ஏதோ அங்கே போய் 1.5 மணி நேரத்தை செலவழிச்சிட்டு வீட்டுக்கு எஞ்சி போயிடும். அங்கே சேர் போட்டோமா இல்லை, சேரை தொடச்சோமா இல்லை, வேறு ஏதாவது அங்கே வேலை பண்ணோமா இல்லை, டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம், படம் பார்த்தோம், படம் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போயிட்டோம். அதே போல் வந்து நல்ல பாட்டு பாடினோம், ஆராதித்தோம், வசனம் கேட்டோம், சிரித்தோம், அழுதோம், எல்லாம் பண்ணோம். அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம், அங்கே போகும்போது காணிக்க போட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி நிறைய சபையில் அப்படி தாங்க நடக்குது. நம்ம சபை கொஞ்சம் வித்தியாசம். எவ்ரிபடி ஹஸ் காட் சம்திங் டு கான்ட்ரிபியூட். இதோ நான் ஒரு நல்லது செய்யணும். நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் நன்மை செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். நம்ம இருக்கிற கம்யூனிட்டியில் நன்மை செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். அதுதான் கைண்ட்னஸ். தயைன்னு வேறு ஒன்றுமே இல்லை. முதல்ல நல்ல புத்தி வேணும். அந்த புத்தி தயையை உண்டாக்கும். அந்த நல்ல புத்தியை வச்சு மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்ய, நீங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு நல்லது செய்யுங்க. அந்த கைண்ட்னஸை புட்டான் பண்ணுங்க. நம்ம கிறிஸ்தவ அடையாளம் கழுத்தில் ஒரு சிலுவை தொங்க விடுவது கிறிஸ்தவ அடையாளம் கிடையாது. அது ஒரு கொலைக்கருவி. சிலுவை என்பது ஒரு கொலைக்கருவி. இப்போ கழுத்தில் சிலுவை போட்டால் அது உதாரணம், யார் செத்த சிலுவைன்னு யாருக்கு தெரியும்? இயேசு சிலுவையில் அறையப்படும் போது இன்னும் 2 பேர் அங்கே சிலுவையில் அறையப்பட்டாங்க. 2 பைபிளில் கல்லர்கள்னு இருக்கு, இல்லைன்னா போராளிகள்னு எடுத்துக்கலாம். 2 பேர் அறையப்பட்டாங்க. இப்போ கழுத்தில் ஒருத்தர் சிலுவை தொங்க விட்டுருக்காங்க. இதில் எந்த சிலுவை? இயேசு மரித்தார் அந்த சிலுவையா, இல்லை சாகும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டான ஒருத்தன் அவன் சிலுவையா, இல்லைன்னா கடைசி வரைக்கும் இயேசுவை நிந்தித்து தூஷித்து ஒருத்தன் செத்தான அவன் செத்த சிலுவையா? எந்த சிலுவையை தொங்க போட்டு அலைகிறீங்க? இந்த சிலுவை உங்களை யாரோட ஐடென்டிஃபை பண்ணுது? இந்த சிலுவை இயேசுவோடு ஐடென்டிஃபை பண்ணுதா, இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்ட கள்ளனோடு ஐடென்டிஃபை பண்ணுதா, இல்லை என்றால் இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையிலே மரித்தானே அந்த கள்ளனோடு உள்ள ஐடென்டிட்டியா? யாருடைய ஐடென்டிட்டி இது? கிறிஸ்துவோடைய ஐடென்டிட்டி சிலுவை என்று சொன்னால் அந்த கள்ளர் 2 பேரும் சிலுவையில் தானே மரித்தாங்க. எந்த சிலுவையை நீங்கள் போட்டிருக்கீங்க? சிலுவை நம்முடைய ஐடி இல்லைங்க. நம்முடைய ஐடி கைண்ட்னஸ். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உங்களுடைய அலங்காரமாக இருக்கட்டும், உங்கள் ஐடியா இருக்கட்டும். கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஐடியா இருக்கட்டும். எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஏதோ ஒரு நன்மை செய்யணும். உங்கள் ஃபேமிலியில் ஆரம்பிங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏதோ ஒன்று செய்யுங்க. அப்பா பைக் ஓட்டு வர்றாரு, கார் ஓட்டு வர்றாரு, கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றீங்க. பிள்ளைங்க அந்த ஜாமான் எடுத்து உள்ள வைங்க. உங்களுக்கு ஒரு பார்ட் இருக்கு. அப்படியே கார்லேருந்து இறங்கி பைக்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போகாதீங்க. என் பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் நான் சொல்லிக் கொடுத்த படத்தை சொல்கிறேன். அவங்க கார் ஓட்டினாங்க, நீங்கள் திங்ஸ் எடுத்து வைங்க. யூ கட் a role to contribute. You got a role to contribute.
அம்மா டேபிளில் ஃபுட் சர்வ் பண்ணாங்க, பிளேட் எடுத்து நீங்கள் கழுவுற இடத்துல வைங்க, யூ கட் a ரோல் டு கான்ட்ரிபியூட். அதான் உங்களுடைய கைண்ட் பிஹேவியர். ஏதோ ஒரு நன்மை செய்யணும். உங்கள் வாழ்க்கை பாடத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். இப்போ எதை நம்ம தரித்து கொண்டிருக்கணும்? எது நம்முடைய ஐடியா இருக்கணும்? முதலாவது உருக்கமான இரக்கம் நம்முடைய ஐடியா இருக்கணும். ரெண்டாவது எது நம்முடைய ஐடியா, எது நம்முடைய ட்ரெஸ்? கைண்ட்னஸ், தயை, இந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம், இது நம்முடைய ஐடியாக வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்ட. மூணாவது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்லலாம் தெரில, ரொம்பவா கொஞ்சமான்னு தெரில, கொஞ்சம் கஷ்டமானது தான். மூன்றாவது வாசிங்க. மன தாழ்மையையும். மன தாழ்மையை தரித்து கொண்டு. ரொம்ப தாழ்மையான வேஷம் அல்ல. வேஷத்தை ஓகே சரி வேஷத்தில் அல்ல, மனசில். மனசில் உள்ள தாழ்மை வேஷமாக மாறணும். மனசில் பெருமையை வச்சுக்கிட்டு வெளியே ரொம்ப தாழ்மை மாதிரி காட்டுறது. ஸ்கூலில் படிக்கும்போது சில பையங்க பண்ணி பார்த்துருக்கேன், நான் பண்ணதே கிடையாது, நான் அடியப்பட்டது கிடையாது. சில பையங்க அப்போல்லாம் டீச்சர்ஸ் அடிப்பாங்க, அப்படி கூப்பிட்டு அடிக்க போகும் அப்படின்னு சீட் காட்டுவான், திரும்பி வருவேன், இப்படி தட்டிகிட்டே பல்லழிச்சிட்டு வருவான். அந்த காலமே எனக்கு அது பிடிக்காது. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அப்படி அப்படின்னு பண்ணிட்டு திரும்பி போக முடியாது, தட்டிச்சின்னு பண்ண பெரிய வீரம் வர்ற மாதிரி வரும். அவனை போல கோலை கிடையாதுன்னு அப்பவுமே நினைப்பேன். நான் சொல்கிறது 8th 9th அந்த பீரியடில் நான் பார்த்ததை சொல்கிறேன். தாழ்மைங்கிறது நம்முடைய ஆக்ஷனில் இல்லை, தாழ்மைங்கிறது நம்முடைய மனதில் இருக்கு. மனதில் வரணும். தேவன் நம்முடைய வேதத்தில் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறேன். குடிகாரனுக்கு எதிர்த்து நிற்கிறேன், கொலைகாரனுக்கு எதிர்த்து நிற்கிறேன், பொய் சொல்கிறவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் அப்படிலாம் பைபிளில் இல்லவே இல்லை. தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரே ஒரு கூட்டம் பெருமை உள்ளவர்கள். பிசாசு தன்னுடைய நிலையிலிருந்து, தேவ தூதன், பிரதான தூதன், அவன் தன்னுடைய நிலையிலிருந்து விழுந்தது விபச்சாரம் செய்ததுனால அல்ல, திருடுனதுனால, கொலை செய்ததுனால அல்ல, பொய் சொன்னதுனால அல்ல. பிசாசு விழுந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் பெருமை, மேட்டிமை. மேட்டிமை. கர்த்தர் அருவருக்கிற 7 காரியங்களில் ஒன்று மேட்டிமையான கண். அந்த பெருமை, அந்த பெருமையை கர்த்தர் அருவருக்கிறார். பிரியமானவர்களே, சிலருக்கு ஓவராகவே பெருமைப்பட ஒன்றும் இல்லாக்கிட்ட பெருமைப்படுவாங்க. ஒருத்தர் ரொம்ப பெருமையாக, நான் என்ன சாதாரண எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் ரொம்ப படிச்சிருக்கேன். இப்போ சொல்கிறத பார்த்தா பயங்கர 10 டிகிரி வாங்கியிருப்பான் போல. என்னப்பா இப்போ என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு. 10th மட்டுமே நான் 4 தடவை படிச்சிருக்கேன் தெரியுமா. அதில் ஒரு பெருமை. நீங்கள்லாம் ஒரு தடவை தான் படிச்சிருக்கீங்க 10th. நான் எத்தனை தடவை படிச்சிருக்கேன் 10th? 4 தடவை படிச்சிருக்கேன், ஜாக்கிரதை. இப்படியெல்லாம் பெருமைகள் உண்டு. ஒன்று இல்லாட்டா கூட எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெருமை. இன்னும் இனத்தால, நிறத்தால, வசதி வாய்ப்பினால வருகிற பெருமைகள். பெருமைக்கு தேவன் எதிர்த்து எந்த காரியத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து பெருமை இருந்தாலும் சரி, ஊழியத்தை குறித்து பெருமை இருந்தாலும் சரி, பெருமைக்கு தேவன் எதிராக நிற்கிறார். எந்த விதத்திலையும் ஒரு பெருமை எடுக்காது. பெருமைங்கிறது பிசாசினுடைய சுபாவம். யோ இந்த நிலையில கத்த வச்சிருக்காரு, கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தருக்கு சில சந்தோஷம். ஆனால் அதை குறித்த பெருமை நமக்குள்ளே வரக்கூடாது. எதை நான் தரித்து கொள்கிறேன்? ஒரு உருக்கமான இரக்கத்தை நான் தரித்து கொள்கிறேன். 2வது
தயையை நான் தரித்து கொள்கிறேன், தயையை நான் தரித்து கொள்கிறேன், மற்றொரு நன்மை செய்யணுங்கிற ஒரு விருப்பத்தை தரித்து கொள்கிறேன். மூன்றாவது மனத்தாழ்மையை தரித்து கொள்கிறேன். இந்த மனத்தாழ்மை பேசிக்காக எப்படி வருமா? வாசிங்க, ஒரு வசனம் சுட்டி காட்டுறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 2:3. வாதினாலாவது ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், வீண் பெருமையினாலாவது செய்யாமல், ஒன்றையும் ஒரு வாது பிரியன், திமிர்வாதம், பக்கவாதம், அதே மாதிரி வாக்குவாதம், தான் பிடிச்சதே சரின்னு வாதிக்கிறது. எப்படியாவது இப்படி சொல்லி அப்படி சொல்லி தான் சொன்னது சரின்னு ப்ரூவ் பண்ணணும். இவ்வளோ கஷ்டப்படாது. லாஜிக்கல் திங்கிங் தப்பு இல்லை, ஆர்கியூமெண்ட் பண்ணுறதே தப்பு இல்லை. எது சரியோ அதை தெரிந்து கொள்வதற்காக நம்ம விவாதிப்பது தப்பு இல்லை. விவாதம் வேறு, வாக்குவாதம் வேறு. விவாதிப்பது நல்லது, பகுத்து அறிவது நல்லது. ஆனால் வெறுமனே ஆர்கியூமெண்ட், எதை சொன்னாலும் ஒரு ஆர்கியூமெண்ட், தான் சொன்னது சரி அப்படின்னு பண்ணணும். ஒன்றையாவது நீங்கள் வாதினால செய்யாதீங்க, இப்படி ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒன்றையும் வாதினாலாவது, ரெண்டாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், செய்யாதீங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே, மனசுல வர்ற ஒரு தாழ்மை, அதான் ஹியூமிலிட்டி. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள், தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தாழ்மை வரணும்னா என்ன இருக்கு? ஒரே ஒரு ரூல் தாங்க. மற்றவர்களை உங்களிலும் மேன்மையானவர்களாக கொஞ்சம் மேலே திங்க் பண்ணுங்க. மை ஒய்ஃப் மே நோ பெட்டர் தேன் ஐ. என்னை விட என் ஒய்ஃபுக்கு நல்லா தெரியும். சொல்ல ஒரு குறி பாயிண்ட் இருக்கும். நான் புருஷன் சொன்னா கேட்கணும். அது சாபத்தின் அடையாளம். மனைவி மேல ஆளுகை செய்வது சாபத்தின் அடையாளம். பிரியமானவர்களே, மனைவியை நடத்துவது சிருஷ்டிகரின் நோக்கம். லீடிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லார்ட்ஷிப். அவன் ஆளுகை உண்மையில் இருக்கும், அது சாபம். அவங்க பாவம் செய்ய பிறகு சொல்லப்பட்ட சாபம். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன? அவன் தலையா இருக்கணும், லீட் பண்ணணும், ஆளுகை செய்யக்கூடாது. லீடர்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லார்ட்ஷிப். அவன் சொல்ல ஒரு பாயிண்ட் இருக்கும், கேட்பேன், என்னன்னு கேட்போம். என் ஹஸ்பண்ட் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கும், அவர் கரெக்டாக சொல்லுவார். இன்றைக்கி சில பெண்கள் வாயை திறந்தாலே இந்த யூடியூப்லலாம் நிறைய ஷார்ட்ஸ் வந்து அது அப்படியே நிறைய பேர் மைண்டுக்குள்ளே போய் ஆண்களும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்களும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பெண்கள் வாயை திறந்தாலே சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. புருஷன்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு அருமையான வார்த்தை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு இருங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு இருக்கப்பா. அவங்க திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நிறைய புருஷரும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம கம்முன்னு இருப்போம், நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம கம்முன்னு இருப்போம். இந்த லட்சணத்தில் தான் ஓடுது. இது ஒரு உளவியல் தாக்கத்தை உண்டாக்கிட்டு சமுதாயத்தில்னு சொல்கிறார். அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, பைக் வாங்க போகிறான் புருஷன் பொண்டாட்டி, பைக் வாங்க போகிறான். என்ன பைக் வாங்கணும்னு புருஷனுக்கு பொண்டாட்டி சொல்கிறா, என்ன பைக் வாங்கணும் அப்படின்னு. அவன் பொம்மை மாதிரி நிற்கான், அவன் இந்த பைக் வாங்க, ரொம்ப நல்ல பைக். சொன்ன மனைவி சொல்ல தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய மனநிலை, மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியும். அதான் பெருமையினுடைய அடையாளம். இல்லை அதுக்காக ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மற்றவர்களை உங்களிலும் மேலானவர்களாக கருதுங்க. தவறு செய்வாங்கன்னா தவறை சுட்டி காட்டலாம்.
தவறு செய்வாங்கன்னா தவறை சுட்டி காட்டலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த பிலிப்பியர் 2:1 வாசிங்க. மிக அருமையான ஒரு வேத பகுதி. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். ஆதலால்னு எதனால? அதுக்கு முன்னால வாங்க, முன்னால் ஒரு 2 வசனம் முன்னால வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. ஆதலால் நீங்க ஒன்றில் மறலாமல் இருந்து கூடி போராடின்னு இருக்கும். கூட போராடல, கூடி போராடி. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போராடி, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணுங்க. ஆதலால் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு ஆறுதல் இருக்கா? புருஷன் ஆறுதல் கொடுத்தாலும் சரி, கொடுக்கட்டாலும் சரி, மனைவி ஆறுதல் கொடுத்தாலும் சரி, ஆறுதல் என்னுடைய சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் ஆர் கான்சலேஷன். எனக்கு எங்கேருந்து ஆறுதல் வரணும்? என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் கொடுக்கணுமா? எனக்கு மற்றவங்கெல்லாம் பார்த்து அச்சோ சொல்லணுமா? எனக்கு ஆறுதல் கிறிஸ்துவுக்குள்ளேருந்து வருது. உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும். அந்த கிறிஸ்துவின் அன்பினாலே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. கிறிஸ்துவனுடைய அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும். ஆண்டவர் என் கூட ஐக்கியமா இருக்கார். அந்த ஐக்கியம் என்பது சுமை தாங்கி என்ற மூலமொழியில் இருக்கு. என் பாரத்தை என் கூட சேர்ந்து அவர் சுமக்கிறார். புருஷன் சுமக்கிறானோ சுமக்கலையோ, மனைவி சுமக்கிறாளோ சுமக்கலையோ, என் ஃப்ரெண்ட்ஸு சுமக்கிறாங்களோ சுமக்கலையோ, எங்கள் அப்பா தோல் கொடுக்காரோ கொடுக்கலையோ, ஆவியானவர் எனக்கு தோல் கொடுக்குறாருப்பா. யார் எனக்கு சப்போர்ட் பண்ணனாலும் சரி, சப்போர்ட் பண்ணட்டாலும் சரி. தாம் துணை என நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா எந்துரையே. ஆனால் எனக்கு அதிகமான பாடங்களை கற்றுக் கொடுத்துரு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என் பாரத்தை சுமக்க அவர் இருக்கார். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியினாலே யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். ஆண்டவர் என் மேல உருக்கமா பட்சமா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்க உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து, husband and wife, parents, children, church believers, pastor and believers, ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய். அவர் சபைக்கு எழுதுறாரு, நான் குடும்பத்துக்காக சொல்றேன். இசைந்த ஆத்துமாக்களாக, அப்படி ஃபிட்டிங் ஒன் டு அனதர். அதனால தான் மியூசிக்கு தமிழில் இசை அப்படின்னு பெயர் வச்சேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட ஃபிட் ஆகணும். ஃபிட்டிங் வித் ஒன் அனதர். இசைந்த ஆத்துமாக்களாக ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும், அங்கதான் சொல்ற, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த மனத்தாழ்மையினுடைய மிக மிக முக்கியமான நோக்கம், உங்க வீட்டில் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பி. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. நான் எப்படி பார்க்கிறேன் அல்ல, என் மனைவி எப்படி பார்க்கிறேன், என் பிள்ளைகள் எப்படி பார்க்கிறேன், என் கணவன் எப்படி பார்க்கறது. பாஸ்டருடைய கான்செப்ட் என்ன? இந்த சபையில் மற்றவங்க எப்படி யோசிக்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு இதான் ரைட். தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகள். அங்கதான் ஒரு கிறிஸ்டியன் நேச்சர் வருது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. இந்த மைண்ட் செட் தான் இயேசுவில் இருந்தது. இயேசுவில் இருந்த இந்த மைண்ட் செட் உங்களிலும்
இருக்க கழிச்ச ரூல். இந்த மைண்ட் செட் தான் உங்களையும் இருக்க கடவுள். இந்த மைண்ட் செட்டை தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அவர் விவரித்து சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, இந்த சிந்தை எப்படி இருக்குதான். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். கொள்ளையாடின பொருள்னா இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். அப்படி அவர் எண்ணாமல், தேவனுக்கு ஈக்குவல் அவர். ஆனால் அது தனக்கு கிடைத்த ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னு அவர் மைண்ட் செட்டில் இல்லை. தாழ்மை எப்படி வரும்? இந்த ஒரு பேசேஜ் நம்ம மெடிடேட் பண்ணால we can understand that literally what's humility. நான் தேவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறேன். நான் தேவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறதே தனக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. தம்மை தாமே வெறுமையாக்கி அப்படின்னு சொன்னால் emptied himself. என்ன பொருள்னா, ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கிறார். அவருக்கு நிறைய மெடல் இருக்கும். சாதாரண ஒரு எஸ்ஐ 2 ஸ்டார் வச்சுருக்காங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் 3 ஸ்டார் வச்சுருக்காங்க, அவங்க ஏசி டிஎஸ்பி எஸ்பி. அப்போ அவங்க ரேங்கை குறிக்கக்கூடிய மெடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் அவங்க ஒரு பிரசிடென்ட் மெடல் வாங்கியிருக்காங்க. அது அவங்க யூனிஃபார்மில் இருக்கு. அங்கே வெறுமையாக்கின்னு சொல்கிறது அதெல்லாம் அவர் எம்டி பண்ணி கழட்டி வச்சிட்டார். அவர் தேவனுக்கு சமமாக இருக்கிற அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. அந்த ப்ரிவிலேஜ் வேண்டாம்ப்பா. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன், நான் இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், நான் இவ்வளோ பெரிய பணக்காரன், நான் இவ்வளோலாம் எனக்கு டேலண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் கழட்டி வச்சிருக்கேன். இந்த தாழ்மை எப்படி வரும்? தாழ்மை எப்படி வரும்? நமக்கு இருக்கிற ப்ரிவிலேஜஸை கொஞ்சம் கழட்டி எம்டிட் ஹிம்செல்ஃப் அப்படின்னா எதெல்லாம் குறித்து அவர் மேன்மை பாராட்ட முடியுமோ, நான் பரிசேயனுக்கு பரிசேயன், கமாலியல் பாதப்படியிலே நான் படித்தவன், பென்யமின் கோத்திரத்திலே வந்தவன், கொஞ்சம் கழட்டி வச்சிட்டேன். எனக்கு மேன்மையாக தோன்றிய எல்லாவற்றையும் நஷ்டம்னு விட்டேன். நஷ்டம்னு விட்டது மாத்திரமல்ல, குப்பையாக சாலோன்னு இல்லை. ரோமனுக்கு ரோமன் தான், பரிசேயனுக்கு பரிசேயன் தான், கமாலியல் பாதப்படியில் படித்தார் தான், உண்மைதான், கழட்டி வச்சிட்டார். அதெல்லாம் வேஸ்ட். இயேசு தேவனுக்கு சமந்தான், கழட்டி வச்சிட்டார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. இப்ப அந்த தாழ்மை எப்படி வரும்? எல்லா ப்ரிவிலேஜஸையும் கழட்டி வச்சுட்டு கீழ்ப்படிய ஆரம்பிச்சார். அப்பா போன்னு சொன்னா போறாரு, போகாதன்னா போகல. இதை பேசுனா பேசுறாரு, பேசாதன்னா பேசுற. அவருடைய ரோல், he was equal to God. ஆனால் இப்போ ரோல் என்ன? சுயமாய் ஒன்றும் பேசலை. ஈக்குவல் டு காட், சுயமாக நான் ஒன்றும் செய்யலை. இப்போ என்னுடைய ரோல் என்ன? அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன். அவர் என்னை சிலுவைக்கு போக சொல்கிறார். அப்போ அவங்க சித்தமானா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கிடையாது, ஆனால் என் விருப்பம் அல்ல, உங்களுடைய சித்தம் என்னில் ஆக்கணும். சில தப்பாக பிரசங்கத்தை சொல்லுவாங்க, இயேசுக்கு சிலுவைக்கு போகிறது விருப்பம் இல்லைன்னு. இல்லை, அவர் அங்கே என்ன காண்பிக்கிறார்? இந்த சிலுவைக்கு நான் போகிறது கூட என்னுடைய விருப்பம் இல்லையா என்பது அல்ல. நான் சிலுவைக்கு போவது அவருடைய சித்தம். நான் பெரிய இரத்த சாட்சியாக மறிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பந்தா கட்டுறக்காக இயேசு சிலுவைக்கு போகல. இல்லை, சிலுவையை பார்த்து இயேசு பயப்படலை. அந்த இயேசு சிலுவைக்கு போனதும் அது பிதாவின் சித்தம் என்பதனாலே போனாரே ஒழிய அவர் அந்த சிலுவைக்கு போக பயப்பட்டோ சிலுவைக்கு போக பயப்படாமலோ இல்லை. உங்களுக்கு சித்தமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். இஃப் தட் இஸ் யுவர் வில், இது ஏன் வில்லை இல்லை. உங்களுக்கு சித்தமான என்னை விட்டு நீங்கட்டும், சித்தம் இல்லையா இருக்கட்டும். பரலோகத்தில் உள்ள நம்முடைய தீர்மானம் பூலோகத்தில் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அந்த ஈன சிலுவை மரணம் மட்டுமாக அவர் தம்மை தாழ்த்தி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதாங்க மனத்தாழ்மை. உங்கள் ப்ரிவிலேஜஸ், உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ், உங்களுக்கு மேன்மையாக தோன்றுகிற எல்லாவற்றையும், எனக்கு மேன்மையாக தோன்றுகிற எல்லாவற்றையும் அதை நஷ்டம் என்று விலைக்கு வைங்க. இப்போதும் பெருமைக்காக இல்லை, விளக்கத்துக்காக சொன்னேன். ஆரம்பத்தில் சொன்னேன், என்னிடத்தில் ஏதாவது பிழை இருக்குமானா நீங்கள் வந்து என்கிட்ட பேசுங்க, நான் என்னை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன், நான் குறையே இல்லாதவன் என்று அல்ல என்று சொன்னேன். அது பெருமைக்காக அல்ல, ஒரு வேஷமான தாழ்மைக்காக அல்ல, என்னுடைய மைண்ட் செட். If I am wrong, I should change. Why should I be wrong? Why should I be wrong? இல்லை சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுமா? நான் தப்பாக இருந்தால் நான் திருத்திக்க விரும்புகிறேன். ஆனால் பேசுவோம். நான் சரியாக இருந்தால் நீங்கள் திருத்திக்கோங்க. பிரியமானவர்களே, இதான் மனத்தாழ்மை. நம்மளை எம்டி பண்ணணும், நமக்கு மேன்மையை தோன்றியவர்களை கலட்டி வைக்கணும். திஸ் இஸ் த ட்ரெஸ். இயேசுவை பார்க்கும்போது சொல்கிறாங்க, அவர் மனத்தாழ்மையாக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த அவரை தான் பிதா எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தார். அடுத்த வருஷனோட வாசியத்தை கடந்து போவோம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஆதலால் அங்கே அந்த லாஜிக்கல் கன்ஜங்ஷனை பார்க்குறோம். பிகாஸ் ஆஃப் சச் அண்ட் சச் ரீசன் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த மனுஷனாக வெளிப்பட்ட இந்த இயேசு கர்த்தர், யாவே, ஆண்டவர் என்று அறிக்கை பண்ண வச்சிட்டார்ல. சிலுவையில் மரித்த அந்த இயேசு, சாபத்தின் சிலுவையில் மரித்த அந்த இயேசு, எத்தனை கோடி மக்கள் இன்றைக்கு அவரை தேவன் சொல்றாங்க. பெரிய பெரிய அறிவாளிகள், அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள், படித்த மேதைகள் அவரை தானே தெய்வம்னு சொல்றாங்க. சிலுவையில் ஈன கோலம் எடுத்து மரித்த ஒருவரை எப்படி சொல்ல வச்சாரு? அவர் என்ன பண்ணார் அப்படி அவரை தெய்வம்னு சொல்றதுக்கு? இன்றைக்கு தெய்வம் என்ற நிலையில் அவர் உயர்த்தப்பட்டது அவர் தன்னைத்தானே தாழ்த்தின போது. நாவுகள் யாவும் அவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வச்சுட்டார். நீங்க உங்க வாழ்க்கையில தாழ்மையை அணிந்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்ல திரும்ப தொடக்கத்தில் சொன்னதை சொல்றேன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எந்த விதத்திலையும் பெருமை ஆட்கொள்ள விடாது. நம்முடைய காஸ்டியூம் என்னது? உருக்கமான இரக்கம், தயை, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம். நம்முடைய காஸ்டியூம் என்னது? மனத்தாழ்மை. மனத்தாழ்மை. ஒன்றே நான் வாதினாலது வீண் பெருமையினாலது நான் செய்யலை, ஏன்னா தாழ்த்துறேன், கீழ்ப்படுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவின் சித்தத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நான் தேடுறேன். இந்த ஒரு கான்செப்ட் நமக்குள்ள வரும்போது தான் நம்ம மனத்தாழ்மையை தரித்து கொள்ள முடிகிறது. சரி, நம்முடைய காஸ்டியூம் தொடர்ந்து நம்ம வாசிப்போம். சாந்தத்தையும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சாந்தத்தை தரித்து கொண்டு. இந்த சாந்தம் என்பதுக்கு பழைய ஆங்கிலத்தில் மீக்னஸ், ரொம்ப அப்படியே அமைதியாக மீக்னஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்குள்ள ஆங்கிலத்தில் இந்த சாந்தம் என்பதற்கு ஜென்டில்னஸ் என்ற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. மற்ற புதிய மொழிபெயர்ப்புகளில் ஜென்டில்னஸ் அப்படிங்கிற சொல், ஜென்டில் அமைதி, ஒரு ஜென்டில் பிஹேவியர், சாந்தி, சாந்தம். பிரியமானவர்களே, ஓரளவுக்கு எபிரேயத்தில் உள்ள ஷாலோ, ஒரு அமைதி, பீஸ்,
வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற அந்த போயம். அந்த ஆங்கில போயத்தை முடிக்கும்போது கடைசியில் பீஸ் பீஸ் பீஸ்ன்னு முடிக்கணும். ஆனால் அவருக்கு அந்த பீஸுங்கிற வேர்டு பயன்படுத்த, அந்த பீஸ்னால் சொல்லி ஆப்சன்ஸ் ஆஃப் வார். அப்போ அந்த பீஸுக்கு என்ன செய்யலாம்னு யோசித்து அந்த ஆங்கில கவிதையிலே இந்த வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற கவிதையில் கடைசியில் சாந்தி 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 அப்படின்னு முடிஞ்சிடும். அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு ஜென்டில்னஸ், அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல்ல கூட ஷாலோம் என்று சொன்னாலும் வளம் என்று போயிடும். அப்போ இந்த ஜென்டில்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாந்தங்கிறது என்னது? அப்படியே அடிக்கப்படுற மாடு மாதிரி தலையை குறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது சாந்தமா? ஜென்டில் பிஹேவியர்னா என்ன? இந்த ஜென்டில்னஸ் அப்படிங்கிறதுடைய ஒரு நல்ல டெஃபினேஷன் பிரியமானவர்களே, இந்த ஜென்டில்னஸ், சாந்தம், அதனுடைய ஒரு நல்ல டெஃபினேஷன், லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்சிங். லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்சிங். இந்த சாந்தத்தை குறித்து நேற்று கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த தமிழ் சொல் சாந்தம், சாந்த குணம், இந்த சாந்தம் என்ற தமிழ் சொல்ல இருந்து தான் சந்தனம் என்ற தமிழ் சொல் வந்ததுன்னு சிலர் சொல்கிறாங்க. சந்தனம், அந்த வாசனை, அந்த ரிஃப்ரெஷிங், அந்த ஒரு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி. வீட்டில் இப்போ வெளியேருந்து வரும்போது ஃபங்க்ஷன் வரும்போது கையில் சந்தனம் பூசிக்கோம்பாங்க. இப்போல்லாம் இந்த சானிடைசர் பூசுகிற மாதிரி பெஸ்ட்டு சானிடைசர் சந்தனம். அதனால தான் இப்போல்லாம் கையில் இந்த கொரோனா பீரியட்லாம் சானிடைசர் அடிச்சு வச்சு எல்லாம் பூச வச்சாங்க. நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் வரும்போது கொஞ்சம் சந்தனம் எடுத்து கையில் பூசிக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் வெரி குட் சானிடைசர். இந்த சாந்தத்திலேருந்து இந்த சந்தனான்னு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தேன். பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குணம் இந்த ஜென்டில் பிஹேவியர். அது என்னதான்? லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்சிங். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் ஒன்று சுத்தம், சமாதானம், சாந்தம். சாந்தம், லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்சிங். இன்னொரு கொஞ்சம் கூடுதலான விளக்கம், நாட் லா என்ஃபோர்சிங் பட் ஹெல்பிங் அதர்ஸ் அபைட் பை லா. அவங்களும் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியே உதவி செய்யணும். புரியலைங்களே, விளக்கமாக சொல்கிறேன். இயேசு விபச்சாரம் செய்யலை. பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விபச்சாரம் செய்தவர்களை கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லியிருக்கு. இயேசு பிரமாணத்தை மீறலை. இப்போ விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கையும் மெய்யுமா கொண்டு வர்றாங்க. அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணி அவளை கல்லெறிஞ்சும் கொல்லலை. அவர் லாவை மீறலை, அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணி அவளை கல்லெறிஞ்சும் கொல்லலை. சரி பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு விடலை. இனி பாவம் செய்யாதேங்கிறார். அவன் தவறு செய்யாம இருக்க உதவி செய்கிறார். இவர் லாக்கு கீழ்ப்படுகிறாரு. அந்த லாவை மீறினவங்களை தண்டிக்கலை. ஆனால் பரவாயில்ல நீ அப்படி இருன்னு சொல்லலை. இனி பாவம் செய்யாதேங்கிறாரு. ஜென்டில்னஸ்க்கு கரெக்ட் டெஃபினிஷன். தட்ஸ் a gentle behavior. Law abiding, not law enforcing. இந்த ஞானம் கெட்ட வீடில், ஏன்னா அந்த ஞானத்தில் இங்கே வர்றதுனால இந்த கதை அடிக்கடி சொல்லும் இந்த சம்பவத்தை. இந்த சாந்தத்தை புரிந்து கொள்வதற்கு அது சொல்லி நீங்கள் கேட்டது தான். ஏதோ ஒரு சபையில் ஒரு எழுப்புதல் கூட்டம், எல்லாரும் குடும்ப ஜெபம் பண்ணணும், ஃபேமிலி ஆல்டர்ஸ் த ஃபேமிலி. ஏதோ அந்த பிரசங்கியார், அந்த பாஸ்டர் குடும்ப ஜெபத்தை பற்றி ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். அந்த குடும்பத்தில் ஜெபமே கிடையாது. வீட்டுக்கு போகிறோன்னா அந்த மனைவி சொல்கிறாங்க, எப்பா நம்ம நாளில் இருந்து ஜெபம் பண்ணணும்ப்பா. சரி, கண்டிப்பாக குடும்ப ஜெபம் தேவை. சரிங்கிறல்ல,
காலையில் 5 மணிக்கு. இப்போ 5 மணிக்கு பிள்ளைங்க எழும்ப மாட்டேன், அதெல்லாம் தெரியாது. நான் 5 மணிக்கு வாக்கிங் போகணும், சரி 5:30 மணிக்கு போகிறேன், 5 மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சிருங்க. பிள்ளைங்க 5க்கு எழும்ப மாட்டாங்கப்பா, அதில் ஒன்றும் பண்ண முடியாது, 5 மணிக்கு எழும்பணும். அப்படி இப்படி பேச சரி 5:30 மணிக்கு ஜபத்தில் உட்காரணும். நான் முடிச்சுட்டு வாக்கிங் போகணும், 5:30 மணிக்கு ஜபத்தில் உட்காரணும், ரூல் போட்டாச்சு. சின்ன வீடு தான், ஒரு அறை. இவர் உட்காந்து ராத்திரி அப்போதான் ஒவ்வொரு டிவியாக, சன் டிவி, இந்த டிவி, அந்த டிவி, ஜெயா டிவி, ஒவ்வொரு டிவியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் பார்த்தா அரசியலை மாற்ற போடுறாரு. உட்காந்து டிவி பார்க்காரு. அந்த மாதிரி ராத்திரி உட்காந்து எல்லாம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கு. அந்த அறையில் தான் பிள்ளைங்க படுத்து தூங்கணும், சரியாக தூங்கவும் முடியல. ஏதோ 11:30 மணி அப்படி இப்படியுமா தூங்க போயாச்சு. இவர் மனுஷன் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாரு. 5:30க்கு ஜபம், ரூலு 5:30க்கு ஜபம். லைட்டை போடுறாரு, கதவை டமால் டமால்னு அடிக்கிறாரு, இப்படி இப்படி சத்தத்தை உண்டாக்குற. எப்படியாவது ஒய்ஃபை எழுப்பணும். போட்டுக்கிட்டு அந்த அம்மா அப்படின்னு எழும்பிட்டாங்க 5:15 மணிக்கு. பிள்ளைங்கள எலும்பு. பிள்ளைங்க எழும்பலை. ஜபம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? குடும்ப ஜபம் தேவை. தண்ணி எடுத்து பிள்ளைங்க மூஞ்சியில் அடிச்சு பிள்ளைங்க எழுப்பி உட்காருது. இப்போ உட்காந்துட்டே தூங்க ஆரம்பிச்சிச்சு. 5:30 மணினா 5:30 மணி. லா அபைடிங், லா என்ஃபோர்ஸிங். அவர் பிஹேவியர் ஜென்டில் பிஹேவியர் கிடையாது. அவருடைய பிஹேவியர் குடும்பம் நல்லதா, நல்லது. குறித்த நேரத்துக்கு எழும்பணுமா, எழும்பணும், நல்லது. அவர் எழும்பினாரு. இப்போ என்ன செய்யற, அடுத்த பாட்டு அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இதனுடைய விளைவு என்னாகும்? பிள்ளைகளுக்கு ஜபத்தில் வெறுப்பு வரும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜபம் தொடர முடியாது. பயந்து போய் அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்கன்னு உட்கார்ந்தாலும் பிள்ளைங்க வளரும்போது ஜபத்தை வெறுக்கும். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அவருடைய பிஹேவியரில் ஜென்டில்னஸ் இல்லை. சரி, அப்போ விட்டுலாமா ஜபத்தை? இல்லை. அந்த பிள்ளைங்க 5:30 மணிக்கு எழும்புறதுக்கு ஹெல்ப் பண்ணு. நீ சீக்கிரமாக படுக்கப்போ. பிள்ளைகளோட சின்ன ஜபத்தை பண்ணிட்டு 10 மணிக்கு படு. 11:30-12 வரைக்கும் உட்காந்து டிவி பார்க்காத. பிள்ளைங்க காலையில் 5:30 மணிக்கு எழும்புன்னு அதுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கு. யூ ஆர் அ ஜென்டில் பர்சன், யூ ஆர் அ ஜென்டில் ஃபாதர், ஜென்டில் மதர். லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸிங், ஹெல்பிங் அதர்ஸ் டு abide law. இந்த 3 கான்செப்ட் இருந்தால் he is a gentle person. He is a gentle person. His behavior is very gentle. நம்ம ஒரு மாதிரியாக இல்லாமல், நமக்கிட்ட ஒரு லீடர்ஷிப் இல்லாமல் நமக்குள்ள ஜென்டில் பிஹேவியர் வராது. காலையிலே ஸ்கூலுக்கு போகணும், 8 மணி, 7:30 மணிக்கெல்லாம் பரப்புறேன். 8 மணிக்கு என்ன, 8 மணிக்கு கேட்டை பூட்டிடுவாங்க, வெளியே நிற்க அசிங்கமாக இருக்குது. 8 மணிக்குள்ளே போகணும், இல்லை 8:30 மணிக்கு அந்த ஸ்கூல் 8 மணி, இல்லை 8:30 மணி போகணும். சீக்கிரம் அங்கே போய் வெளியே போய் நின்றுட்டு இருக்க முடியாது. எல்லாம் டைம்னா டைமுக்கு போகணும், பரப்பு டைமுக்கு போகணும், சீக்கிரம் கத்துறான். அப்போ தான் அந்த பையன் இப்போ மேத்ஸ் நோட்டை அட்டி தர சொல்லு, எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வையின்னு சொல்லிட்டு காணுமா நோட்டை தர்றான் பாரு, அவனுக்கு 2 அடி. அப்போ தான் அந்த அம்மா இப்போ கத்தியை பார்த்தீங்களா அப்படிங்குது. அம்மைய மாதிரியே வந்திருக்கு பாரு. டெய்லி இதை கத்தின்னு தேடுறான். இவன் போட்ட கூச்சல் அந்த அம்மா பையனுக்கு லஞ்சை கட்டி கொண்டு அவசரமாக வைக்கிறாங்க. உள்ள லஞ்ச் வைக்கவே மறந்துட்டாங்க. வெறும் டிஃபன் கேரியரை கூட தூக்கி வைக்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா பைக்கு பார்த்தீங்களா யாராவது, பைக்கு எங்கே? சில சிரிக்கிறத பார்த்தா சரிங்க போல தெரியுது. உனக்கு பைக்கே ஒழுங்காக வைக்க தெரியாது, பையன் கணக்கு புத்தகத்தை ஒழுங்காக வைக்கணுமோ? அப்போ கணக்கு புத்தகம் ஒழுங்காக வைக்க வேண்டாமா? வைக்கணும். நீ முதல்ல லா அபைட் பண்ணு. ரெண்டாவது, லாவை என்ஃபோர்ஸ் பண்ணாத. மூன்றாவது, அவங்க அந்த லாவுக்கு கீழ்ப்படிய உதவி செய். யூ பிகம் a gentle person.
you will become a gentle person. Number one, you abide the law. அப்பா அம்மா பிள்ளைங்க டீச்சர்ஸ் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. How do we exhibit a gentle behavior? Step number one, you abide the law. என்ன பிரமாணம் இருக்கோ அதுக்கு நீ கீழ்ப்படி. ஸ்டெப் நம்பர் 2, அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணாத. அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணாத. ஸ்டெப் நம்பர் 3, அதான் கிருபை. அவங்க அந்த லாவுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. அந்த சட்டத்தை உண்டாக்கின தேவன் இயேசுவாக வெளிப்பட்டு அந்த பிரமாணங்களை நமக்கு கை கொள்ள கிருபை தரார். அந்த பிள்ளைகள் அந்த பிரமாணத்தை கை கொள்ள பிள்ளைகள் கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க, அதனுடைய பயனை சொல்லிக் கொடுங்க. யூ பிகம் எ ஜென்டில் பர்சன். அப்போ நம்முடைய காஸ்டியூம் என்ன? வாட் இஸ் த காஸ்டியூம் ஆஃப் அ கிறிஸ்டியன்? ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் எனக்கு தகுதி இருக்கா என்றல்ல, இந்த தகுதி எல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ என்னது? முதலாவது நம்ம உருக்கமான இரக்கம், இரண்டாவது தயவு, மூன்றாவது மனத்தாழ்மை, நான்காவது சாந்தம், ஐந்தாவது நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. பிரியமானவர்களே, இந்த நீடிய பொறுமை அப்படின்னா லாங் சஃபரிங். அப்போ ரொம்ப நாள் கஷ்டப்படுறதா அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் இப்போ ஒரு சொல் பழக்கத்தில் வந்திருக்கு, ஒரு கிரேக்கு சொல் லாங்கனிமிட்டி. நீங்கள் டிக்ஷனரியில் போய் பாருங்கள், லாங்கனிமிட்டின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த லாங்கனிமிட்டிங்கிற சொல்லினுடைய பொருள் என்னென்னா, பிரியமானவர்களே, இட்ஸ் a type of a disposition to bear injuries and patiently. ஒரு என்ன சொல்லலாம், நீள்காமி, ரொம்ப நாளாக மனதில் வர சில காயங்கள், இதெல்லாம் பொறுமையாக, சில பாடுகள் பொறுமையாக சகித்துக் கொள்வது, ஒரு சகிப்புத்தன்மை, காயங்கள் உடனே ரியாக்ட் பண்ணாம, லாங்கனிமிட்டி, ஒரு லாங்கர் பீரியட். It is defined as patient endurance of hardship, injuries or offense. கஷ்டம், காயங்கள் அல்லது குற்றங்களை பொறுமையாக சகித்து கொள்வது, நீண்ட நேரம், நீண்ட காலம். கொஞ்சம் சகிச்சுக்கோ. என்னால் தாங்கிக்கவே முடியல, இதுவரை தாங்கிக்கல, தாங்க முடியாத அளவு கர்த்தருக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டார். தாங்கியிருக்கல, இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கோ. எவ்வளோ நாளுங்க தாங்குது? நான் பொதுவாக அந்த கிரிக்கெட் கேம்ஸ்லேருந்து அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எவ்வளோ நேரம் தான் நான் விளையாடுறது, நான் முதல் ஓவர்லேயே அவுட் ஆகிடுறேன் அப்படின்னா போய் நிற்பான். நான் தான் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வரணும் விரும்ப மாட்டேன்னா, நான் தான் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருக்கணும். நான் இது வரைக்கும் யோசனை, ஒரு ஓவரில் 36 ரன் தான் எடுக்க முடியும்னு. இல்லை, என் பேரண்ட் இல்லை 38 ரன் எடுக்கலாம். அது எப்படிப்பா 38 ரன்னு? 2 பால் நோ பால் போட்டாங்க, 38 ரன் வந்துடும் தாத்தாங்க. வாஞ்சிக்கிறோம்ல, அடிப்போம். அதான் நீடிய பொறுமை. நின்று ஆடுற சாதாரண விளையாட்டுலேயே இருக்கலாங்க. நான் போனோன்னு அவுட் ஆயிடணும்னு நினைப்பேன்னா, இதை விளையாட வந்துட்டேன், நான் போனோன்னு அவுட் ஆயிடணும். ரொம்ப நேரம்லாம் நின்றுலாம் விளையாட முடியாது என்னால். 1 பால் 2 பால் சரி, 3வது பாலில் அவுட் ஆகிட்டு நான் வந்துடுறேன்ப்பா. பெவிலியனில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். சும்மா அந்த வெயிலில் போய் நின்றுக்கிட்டு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு அப்படியே யோசிப்பான்.
எவ்வளோ நேரம் முடியுமோ தாக்கு பிடிப்போம். அது ஸ்வீட் சஃபரிங், ஸ்வீட் சஃபரிங். தி இன்ஜுரிஸ் விளையாண்டு பார்ப்போம். உரிமைகளுக்காக போராடுவது ஒரு சுகம் என்றார். ஒரு மேலான நிலைக்காக உரிமைகளை விட்டு கொடுப்பது பெரிய சுகம், பெரிய சுகம். ஜெயம் தான். எல்லாரும் உரிமைகளுக்காக போராடுவாங்க. ஒரு சிலரால் மாத்திரம் நான் உரிமைகளை விட்டு கொடுக்க முடியும். பிரியமானவர், அது ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச் அப்படியே இந்த ஓவர், 2வது ஓவர், 3வது ஓவர், 19வது ஓவர் வரைக்கும் நின்றுட்டேன். 20வது ஓவர் போட போகிறான். இந்த ஓவரில் கூட நான் அவுட் ஆகிடக்கூடாது. 2020 இந்த 20வது ஓவரில் நான் அவுட்டாக பிசாசு எத்தனை பால் வேணாலும் போட்டுட்டோம், எத்தனை பால் வேணாலும் போட்டு நின்று விளையாடுறேன். நான் கிரிக்கெட்டை வச்சு அதை சொல்லித்தரேன். நீடிய பொறுமை. அப்போ 5 காரியங்கள் பார்த்தோம். எதை தரித்து கொள்ளணும்? உருக்கமான இரக்கம். இதை தரித்து கொண்டு வாசிங்க 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு நம்ம ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரோடு கூட ஒருவர் அன்பாக இருந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைவேற்றணும். பிரியமான இதில் முற்றிலும் தேறினவன் என்ற நிலையில் நான் பேசலை. ஆனால் இந்த திவ்ய சுபாவங்கள் என்னிலும் வெளிப்பட நான் வாஞ்சிக்கிறேன். எல்லாரிலும் திவ்ய சுபாவம் வெளிப்படணும். திஸ் இஸ் த காஸ்டியூம். இதுதான் நம்ம வாசித்தோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமான அவருடைய மக்களுக்குரிய ஒரு உடை, அவங்களுடைய காஸ்டியூம் அப்படின்னு அதை யோசித்தேன். நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். ஆண்டவரே, இந்த திவ்ய சுபாவத்தை தரித்து கொள்ள, இதான் இயேசுவை தரித்து கொள்ள, புதிய மனுஷனை தரித்து கொள்ள என்று பார்த்தோம். கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த சுபாவம் என்ன? ஆண்டவரே, இந்த சுபாவம் என்னுடைய சுபாவமாய் மாறு. இந்த சுபாவத்தை நான் டிஸ்பிளே பண்ணேன். நீர் மனம் உருகினதை மற்றவங்க பார்த்து எழுதியிருக்காங்க ஐயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மற்றவங்க இந்த மன உருக்கத்தை பார்க்கட்டும். இந்த மற்றவங்க என் வாழ்க்கையில் இந்த தாழ்மையை பார்க்கட்டும். மற்றவங்க என்னுடைய வாழ்க்கையில் இந்த நீடிய பொறுமையை பார்க்கட்டும். ஆண்டவரே, இவனுக்கு நன்மை செய்யணுங்கிற விருப்பம், எப்போதும் மற்றவங்க ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் இவனுக்கு இருக்குது அப்படின்னு மற்றவங்க பார்க்கட்டும். ஆண்டவர், இந்த திவ்ய சுபாவத்துக்கு என்னை பங்கு உள்ளவனாக மாற்றும்.